இந்தியாவில் இருக்கிற யங்ஸ்டர் ஒருத்தர் காலைல 7 மணிக்கு எந்திரிக்கிறாரு. டிராஃபிக்கு, ஆஃபீஸு, மீட்டிங்கு, ப்ரெஷரு அப்படின்னு ஒர்க்குக்கு போகிறாரு. நைட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு திரும்ப வராரு. அப்படியே இன்னொரு இளைஞர் வந்து அமெரிக்காவில் காலைல 9 மணிக்கு ஆஃபீஸ் போகிறாரு. ஈவினிங் 5 மணிக்கு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுறாரு. வீக்கெண்டில் ஃபேமிலி கூட இருக்கிறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இவங்க 2 பேரில் இந்தியாவில் ஒர்க் பண்ணுற ஒரு யங்ஸ்டரும் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுற ஒரு யங்ஸ்டரும் 2 பேருமே வேலை பார்க்குறாங்க. ஆனால் ஒருத்தர் வந்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுற மாதிரி தெரியுது, இன்னொருத்தர் எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. யார் அவர்? இந்தியாவில் ஒர்க் பண்ணுறவர். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம உண்மையான ஒரு கரண்ட்டில் ட்ரெண்டான ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ரீசெண்டாக அமெரிக்காவில் ஒரு இந்தியாக்காரர் தான், அவர் பேர் ராகுல் அப்படின்ட்டு, ராகுல் மிஸ்ரா அப்படின்னு ஒரு ஆள். ஸோ அவர் வந்து ஒரு வீடியோ போட்டார். அவர் என்ன ஒரு கொஷின் அந்த வீடியோவில் கேட்டார்னா, அமெரிக்காவில் ஒரு நார்மல் எம்ப்ளாயி கூட நல்ல காரு, நல்ல வீட்டில் இருக்காங்க, வீக்கெண்டு வந்து லைஃப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவில் நிறைய பேர் ரொம்ப அதிகமாக வேலை பார்க்குறாங்க. ஆனால் ஏன் அதே லைஃப் ஸ்டைல் இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு கேட்டிருக்காரு. அது வேர்ல்டு ஃபுல்லாக பயங்கர ட்ரெண்டு இந்தியன்ஸ் மத்தியில். சரிங்களா? இப்போது நீங்கள் மார்னிங் அமெரிக்காவில் 9 o'clock போவாங்க, ஈவினிங் 5 o'clock. ஆனால் கண்டிப்பாக எல்லாத்தையும் வந்து லேப்டாப்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 மணி அடித்தா அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. சாட்டர்டே சண்டேவில் வீக்கெண்டில் வெக்கேஷன் தான், ஃபேமிலி கூட டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒர்க்கு அப்புறம் லைஃப் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு எலக்ட்ரீஷியனாக இருக்கிறவங்க, ஒரு ப்ளம்பராக இருக்கிறவங்க, ஒரு ட்ரக்கு டிரைவரு, டெக்னீஷியனு, இவங்களுக்கு கூட ஒரு டீசெண்டான ஒரு இன்கம் அமெரிக்காவில் கிடைக்கும். இதுதான் பெரிய டிஃப்ரென்ஸு. சரி, இந்தியாவில் அப்படியே நீங்கள் வாங்க. ஆஃபீஸ் டைமிங் காலைல 9 மணிக்கு போய்ட்டு 6 மணிக்கு வரணும் இல்லையா? ஆனால் ரியாலிட்டி என்ன? 6 மணிக்கு மேலே 9 மணி வரைக்கும் கூட உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க. கால்ஸு, வாட்ஸ்அப்பு, இந்த மாதிரி வந்து நிறையா ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஒர்க்கு, டிராஃபிக்கு, ட்ராவலு, ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஆஃபீஸ் முடிஞ்சால் கூட ஒர்க்கு முடியாது அவங்களுக்கு. இதுதான் பிரச்சனை. ஸோ இதில் என்ன உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த டிஃப்ரென்ஸை, அமெரிக்கா ஒன்றும் பெரிய வந்து ஒரு சொர்க்கம் கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அங்கேயும் வந்து ரெண்ட்டு, இன்சூரன்ஸு, மெடிக்கல் பில்லு, டேக்ஸு, சைல்டு கேரு, இதெல்லாம் பயங்கர எக்ஸ்பென்சிவ் இந்தியாவோட நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப. ஒரு சாதாரண ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போனால் கூட $100 குறைஞ்சு ஆகாது. அப்போ $100 நீங்களே நினச்சி பாருங்கள், 9,000 10,000 குறைஞ்சு ஆகாது. ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. நம்மளுக்கு ஃபேமிலி கூட இருப்பாங்க, டுகெதராக இருப்போம். தாத்தா, பாட்டி, ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ஃபெஸ்டிவலு, சப்போர்ட் சிஸ்டம் பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் அமெரிக்காவில் அவ்வளோ ஈஸியாக நமக்கு கிடைக்காது. அங்கெல்லாம் ஒரு கம்யூனிட்டி, இந்தியன் கம்யூனிட்டி, அதெல்லாம் எப்பயாச்சும் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபங்க்ஷனை தான் போய் அட்டன் பண்ண முடியும். ஆனால் இங்கே இந்தியாவில் அப்படி கிடையாது. ஒரு இந்தியன் எம்ப்ளாயோட சேலரி 1.5 லட்சம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுவார். வீக்கெண்டு கூட ஒர்க் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெஸ்ஸு பயங்கரமாக இருக்கும். அதே நீங்கள் அமெரிக்கன் எம்ப்ளாயை பார்த்தீங்கன்னா, சேம் அதே ஈக்குவலண்ட் ஒரு சேலரி கிடைச்சா கூட அவங்களுக்கு 8 hours தான் ஒர்க் பண்ணுவாங்க. வீக்கெண்ட் ஆனால் கண்டிப்பாக ஃப்ரீ. இதில் யார் ரிச் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க் பேலன்ஸ் மட்டும் வச்சு நீங்கள் ரிச்சை டிசைட் பண்ணவே முடியாது. ஒரு மனுஷன் வந்து பெரிய வீடு வச்சுருக்கலாம், கார் வச்சுருக்கலாம், ஆனால் ஃபேமிலி டைம் இல்லைன்னா நினச்சி பாருங்கள். அதே போல் இன்னொரு மனுஷனுக்கு ஒரு நார்மலான வீடு தான், நார்மலாக ஒரு கார் தான் வச்சுருக்காரு, ஆனால் டெய்லி நைட் ஆனால் ஃபேமிலியோடு சாப்பிட்டு படுக்கிறாரு. இதில் யார் லைஃப் வந்து சூப்பர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி கூட யார் டைம் ஸ்பெண்ட்றாங்களோ அவங்க தான் வந்து கொடுத்து வச்சவங்க இல்லையா? அதுதான் ரியல் லைஃபு. இப்போது இந்த வீடியோவில் இப்போ நம்ம பேசுகிறதோட வந்து அமெரிக்கா பெட்டரு, இந்தியா ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறது கிடையாதுங்க. இதில் என்ன லெசன் அப்படின்னா, மணி மட்டும் உங்களுக்கு போதாது, டைம் வேணும், ஹெல்த் வேணும், ஃபேமிலி டைம் வேணும். முக்கியமாக உங்களுக்கு வந்து பீஸ், ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும். ஸோ வந்து உங்களுக்கு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியன்சியை டீச் பண்ணும், ஆனால் இந்தியாவில் ரிலேஷன்ஷிப்பை டீச் பண்ணும். அதே போல் அமெரிக்காவில் சிஸ்டம் இருக்குது, இந்தியாவில் சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு சேலரி வந்து கம்ஃபர்ட்டை கொடுக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஃபேமிலி கூட இருக்கிற டைம் தான் ரொம்ப உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கும், லைஃப்பை கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் பணத்தை வச்சு காரை வாங்கலாம், ஆனால் நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட சைல்டுஹுட்டை உங்களால் காசு கொடுத்து வாங்க முடியுமா? கண்டிப்பாக வாங்க முடியாது. அப்போது நீங்கள் இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் கழித்து உங்கள் குழந்தைக்கு என்ன ஞாபகத்தில் இருக்கும்? நீங்கள் வாங்கின சேலரி எவ்வளோன்னு ஞாபகம் இருக்காது, உங்கள் கார் மாடல் ஞாபகம் இருக்காது,
உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் என்ன டெசிக்னேஷனு, மேனேஜரா, இன்ஜினியரா, சீனியர் மேனேஜரா, அதெல்லாம் அவங்களுக்கு மெமரியில் இருக்காது. ஒரு சண்டேவில் நீங்கள் ஃபேமிலி ட்ரிப் போனீங்கன்னா, ஒரு பார்க்குக்கு போனீங்களா, ஒரு டின்னருக்கு போனீங்களா, ஒரு கான்வர்சேஷன் அழகாக பண்ணுறீங்களா, அதை தான் வாழ்நாள் முழுக்க குழந்தைங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஞாபகம் இருக்கும். இப்போது அமெரிக்காவில் காலைல 9 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 5 மணிக்கு வரவங்களுக்கும், இந்தியாவில் 9 to 9 வீக்கெண்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? யார் இதில் ஜெயித்தாங்க அப்படின்னா, மணி சம்பாதிக்கிறது மட்டும் வாழ்க்கை கிடையாது, வாழ்கிறதுக்கு நேரம் இருக்கிறது தான் உண்மையான வின்னர்ஸ். ஸோ அதுதான் ரியல் சக்ஸஸும் கூட. ஸோ கண்டிப்பாக இப்போ கரண்ட் ட்ரெண்டில் பயங்கரமாக பேசுகிற இந்த டாப்பிக்கில் உங்கள் லைஃபுக்கு ஒரு லெசனை கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோவை தான் நம்ம சேனலில் நிறையா போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே உங்கள் லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.